ஹோயால் நான் தான் உங்கள் மகள். இன்றைக்கி இந்த வாரம் ஒரு குட்டி கதை என்னென்னா அப்துல் கலாம் சாரோடது. ஒரு காட்டில் பறவையும் விலங்குகளும் இருக்கிறது ஜென்ரலாக காமன் தான். அப்போது பறவைகள் என்ன பண்ணுன்னா காலையில் இரை தேடி போகும். அண்ட் ஈவினிங் ஆச்சுன்னா அதோட கூட்டுக்குள்ளே போயிடும் இரையை எடுத்துக்கிட்டு. ஸோ இது காமனாக டெய்லி ப்ராசஸ். ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சுது. அப்போ பறவை ஒரு சில பறவை வெளியே வந்துட்டு மழையில் இரை தேட முடியாமல் திரும்பி கூட்டுக்குள்ளே போயிடும். ஒரு சில பறவைகள் கொஞ்சம் ஓரளவு அதால் முடிஞ்ச வரைக்கும் பறந்து இரை தேடிட்டு இருந்தது. அப்போது பார்த்திங்கன்னா உயர உயர கொஞ்சம் பறவை பறந்து போயிட்டே இருந்தது ஒரு பறவை. இந்த பறவைங்க எல்லாமே அந்த பறவையை பார்த்துச்சு. இதுக்கு என்ன அறிவு எதுவும் இல்லையா? இவ்வளோ மழை பெய்யுது, நம்ம இரை தேட முடியாமல் கூட்டுக்கு ரிட்டன் போயிட்டுருக்கோம். இந்த பறவை மட்டும் உயர உயர பறந்து போயிட்டே இருக்கே அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுச்சு. அப்போது கழுகு, அந்த உயர உயர பறந்த பறவை எதுன்னா கழுகு. கழுகு என்ன நினச்சதுன்னா, இந்த பறவைங்கள்லாம் இப்படி பேசுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகாமல் அது இன்னும் உயர உயர பறந்து மேகத்துக்கும் மேலே போச்சு. ஸோ மேகத்துக்கு மேலே மழை பெய்யாது, மேகத்துக்கு கீழே மட்டும்தான் மழை பெய்யும். அதோட இறைய தேடுறதுல அது எப்படி சொல்கிறதுனா கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வரும்போது மறைவிடத்தை நோக்கி போகிற கூட்டுக்கு திரும்பி போகிற பறவையை மாதிரி இல்லாமல் உங்களுடைய கனவுகளை தொலைச்சிட்டு பின்வாங்கக்கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலே கழுகு பறந்துச்சோ அந்த மாதிரி உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் உங்கள் காலுக்கு கீழே போட்டுட்டு மேலே மேலே பறந்து போகிற கழுகு மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். கழுகுக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய 2 குணங்கள் என்னென்னா, எல்லா பறவையும் கீழே பறந்துட்டுருக்கே, நாம் மட்டும் மேலே பறந்துகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகாமல், நம்ம முடிவு சரிதானா அப்படின்னு குழப்பமாகாமல், ஒரு நாளும் அந்த கழுகு அந்த மாதிரி தாட் வராது. ஸோ அப்படிப்பட்ட மன வலிமை இருக்கும் கழுகுக்கு. அதே மாதிரி ப்ராக்டிஸும் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரே நாளில் இந்த மன வலிமையும் இந்த கான்ஃபிடென்ட் வராது. ஸோ டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். எந்த ஃபீல்டில் நம்ம முன்னேறணுமோ அந்த ஃபீல்டில் அதாவது அந்த துறையில் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிரச்சனையை காலுக்கு கீழே போட்டுட்டு பிரச்சனைக்கு மேலாக நம்ம உயர்ந்து செல்லணும். மன வலிமையையும் பயிற்சியும் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட ட்ரீம் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.